வாமா, வாடா. துளசி, நீ வீட்டுக்கு வந்த உடனே வெற்றி ஆரத்தி எடுக்கணும்னு நினைச்சேன். அது நடந்துருச்சுமா. என் மனசு நிறைஞ்சு போயிடுச்சு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு தொகுதிக்கு எம்எல்ஏவா கிடைச்சதுக்கு இந்த ஜனங்கள்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, நல்ல திருஷ்டி எடுங்க. இந்த ஏரியால மீனா தான் எம்எல்ஏ ஆவான்னு நினைச்சாங்க. கடைசியில துளசி அடிச்சு தூக்கிட்டா. ஐயோ அப்பா, நான் பொதுவா தான் சொன்னேன், உங்களை மீன் பண்ணி சொல்லல. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கப்பா. டேய் வெற்றி, நீயும் வந்து பக்கத்துல நில்லு. எதுக்கு? வா, நானுமா? சேர்ந்து நில்லு. வாடா. இந்தாங்கம்மா. கொடு. இது எதுக்கு? டேய், ஓட் கவுண்டிங் அன்னைக்கு எம்எல்ஏ மேடமை கிட்னாப் பண்ணி கொல்ல பார்த்துருக்காங்க சார். அது சம்பந்தமா உங்ககிட்ட விசாரிக்கணும். என்னது? என்கிட்ட விசாரிக்கணுமா? என்ன யாருன்னு நினைச்ச? நானே என் வீட்டு பொண்ணை கடத்தி கொண்டு போய் வச்சிருப்பேனா? இப்படிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? இத்தனை வருஷமா இந்த தொகுதியோட எம்எல்ஏ மினிஸ்டரா இருந்திருக்கேன். எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட விசாரிக்க வந்திருப்ப நீ? சார், மேடம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. விசாரிக்க வேண்டியது என் கடமை சார். இன்ஸ்பெக்டர், நான் பொதுவாக தான் விசாரிக்க சொன்னேன். அதுக்காக நீங்க என் மாமனாரை வந்து விசாரிச்சா என்ன அர்த்தம்? நீங்க என் மாமனாரை விசாரிக்கிற மாதிரி இருந்தா என் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாக்கிடாதீங்க. ஐயோ மேடம், நீங்க கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினாலும் என்னால விசாரிக்காம இருக்க முடியாது. ஏன்னா நீங்க இப்ப சாதாரண ஆள் இல்ல, ஒரு தொகுதியோட எம்எல்ஏ. உங்களை கொல்ல பார்த்த விஷயத்துக்கு நான் எதுவும் நடவடிக்கை எடுக்காம இருந்தா நாளைக்கு ஐஜி என் மேல நடவடிக்கை எடுப்பாரு. ஸோ நான் என் டியூட்டியை தான் செய்கிறேன் மேடம். சார் 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 சார், எங்கள் அப்பாவை வந்து விசாரின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததே நான் தான். நீங்களும் வந்து விசாரிச்சிட்டிங்க. அப்பா மேலே தப்புன்னு தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தது வேற யாரோ மேலே சந்தேகம் இருக்குதுன்றதுக்காக தான். மற்றவங்களெல்லாம் விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து எங்கள் அப்பாவை விசாரிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் சார்? எல்லாம் முடிஞ்சு போச்சுல, ஏன் பழசை கிளட்டுறீங்க இப்போ நீங்கள்? சார், எலெக்ஷனில் நின்னது 2 பேர். ஒன்று உங்கள் ஒய்ஃபு, இன்னொன்று உங்கள் அண்ணி. அப்படி இருக்கும்போது டைரக்ட் மோட்டிவ் உங்கள் அண்ணிக்கோ இல்லை உங்கள் அப்பாவுக்கோ தானே இருக்கணும். ஐயா 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 ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். ஐயா. என்ன விஷயம், எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? பார்க்கணும். அப்படியா? சரி, வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். சரிங்க ஐயா. என்ன விஷயம்? எதுக்கு எல்லாரும் கூட்டமா வந்து நின்னுட்டு இருக்கீங்க? இங்க என்ன மாநாடா நடக்குது? இந்த அம்மா தான் ஐயா தோத்ததுக்கே காரணம். அங்க என்ன பேச்சு? இல்லம்மா, எம்எல்ஏ பார்த்து மனு கொடுக்கணும். மாமா மாமா, மாமா என்னம்மா? உங்களை பார்த்து மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. வாங்கிக்கோங்க மாமா. வாங்க, கொடுங்க. ஐயா ஐயா, உங்களுக்கு இல்ல, இப்பதான் நீங்க எம்எல்ஏ இல்லையே. எம்எல்ஏ துளசி மேடம் பார்த்து மனு கொடுக்க வந்திருக்கோம். என்ன பேசுறீங்க? இத்தனை நாளா இவரு எம்எல்ஏவும் மந்திரியாவும் இருந்ததுனாலதான் இந்த வீட்டுக்கு அந்த பேரு. இப்ப 2 நாள்ல எல்லாமே மாறிடுச்சா என்ன? எப்பவுமே இது என் மாமா ஈஸ்வரமூர்த்தியோட வீடுதான். யார் எம்எல்ஏவா இருந்தாலும் இந்த தொகுதியில என்ன முடிவு பண்ணணுங்கிறது என் மாமா தான். என்னமோ சும்மா வந்துட்டீங்க மனுவை தூக்கிக்கிட்டு.
நீங்க எங்க கொண்டு போய் மனுவை கொடுத்தாலும் என் மாமா கண்ணை சச்சாதான் அது நடக்கும். என்ன சொன்னீங்க? தோத்து போனவளுக்கு இவ்வளவு பேச்சு ஆகாதா? இது என்ன எம்எல்ஏ துளசி வீடா? பாத்தீங்களா மாமா, அடையாளத்தை மாத்த பாக்குறா. எல்லாம் அந்த துளசி கொடுக்கிற தைரியம். துளசி, உனக்காக எல்லாரும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, இத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். எல்லவா என் தாய் மா, டீ குடிக்கணும் தோணுச்சு, அதுக்குள்ள கப்புனு டீ கொண்டு வந்துட்டு பாரு. குடு, குடு, குடு. டேய் டேய், இது உனக்கு இல்லடா, என் மருமகளுக்கு. நீ ரொம்ப நல்ல மாமியாரா இருக்கிற, பட் யூஆர் வெரி பேட் தாய். தாய்க்கு பின் தாரம் மாதிரி மகனுக்கு பின்னால் தான் மருமக. அது நல்ல மாமியார்னா கூட அதில் என்ன ஓரம் வஞ்சன, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய். துளசிக்கு மட்டும் டீ போட்டு கொடுக்குற, மீனாட்சி நீங்க போட்டு கொடுத்துருக்கியா? நான் போட்டு கொடுக்கட்டுமா? டேய் டேய் டேய், நீ என்னடா அரசியல் பண்ணிட்டு இருக்க? அரசியல் குடும்பத்தில் இருந்து அரசியல் பண்ணாமன்னு ஆசிரமம் நடத்துவாங்க. கொடு. டேய் மா, குடிக்க மாட்டேமா. படிக்கட்டில் என்னோட மூட்டு வலி வரும்ல, நானே கொடுத்துட்றேன். நீ போட்டேன்னே சொல்கிறேன். வெற்றி, ஆ, என்ன பண்றீங்க? அது கொடுங்க. டீ டீ உங்களுக்காக நானே கஷ்டப்பட்டு டீ போட்டு கொண்டு வந்திருக்கேன். நீங்க எதுக்காக டீ போட்டீங்க? நீங்கள் எவ்வளோ பெரிய எம்எல்ஏ, எவ்வளோ பேப்பர் பார்க்குறீங்க, பார்க்கும் போதே எனக்கு தலை சுற்றுது. உங்களுக்காக டீ கூட போட மாட்டேனா? உங்களுக்காக நான் வந்து டீயில் இந்த ஏலக்காயெல்லாம் போட்டு கொண்டாந்துருக்கிறேன். ஏன் இஞ்சி போடலையா? போட்டிருப்பாங்க. ஆ? அது போட்டிருக்கேன்னு சொன்னேன். எனிவே தேங்க்யூ ஸோ மச். எனக்கு டீ காஃபி வேணும்னா நானே போட்டுக்கிறேன். நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன் பண்ணக்கூடாது? எதாவது ரூல்ஸ் இருக்கா?